முஸ்லிம்களுக்கு இந்த ரமலான் மாதம் அவ்வளவு மிக முக்கியமானதா? குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கின்றது? இந்த நோன்பு காலங்களில் குர்ஆனோடும் ஹதீஸோடும் நம்முடைய நேரங்களில் பயனுள்ள வகையில் செலவழிக்க விரும்பக்கூடியவர்களுக்காக இந்த பதிவு. முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். ஹிரா குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ரமலான் மாதம் ஏன் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா எத்தனையோ மாதங்களை படைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்களாக இருக்குது இஸ்லாமிய கணக்கீடின் அடிப்படையில். இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன், சிறப்பு மிக்க குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எத்தகையது தெரியுமா? இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதன் லின்னாசி பையினாத், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் தெளிவுபடுத்தக்கூடியதுமாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் மனிதர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது என்பது முதல் சிறப்பாக இருக்கின்றது. அது வரைக்கும் மக்கள் அறியாமை காலத்தில் இருந்தவங்க இந்த குர்ஆன் மூலமாக தெளிவு பெற்றாங்க. இது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.